இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும்
பிரதிபாங்கிறவங்க கோயம்புத்தூர்லேருந்து எழுதியிருக்காங்க. எனக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் முடித்து 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம். நான் ஜாய் டிவி எப்போதுமே பார்ப்பேன், இல்லைன்னா யூடியூப்பில் கூட அதை பார்ப்பேன். அப்போ அம்மாட்ட சரி நம்ம ஜெபம் பண்ணுவேன்னு ஜெபம் பண்ணேன். கத்தர் மலடியை பிள்ளைத்தாச்சியாக்கி வீட்டில் குடியிருக்கப்படுகிறான்னு சொன்னாங்க. நான் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. மலடி எண்ணப்பட்டவளுக்கு அது 6வது மாதம்னு சொன்னாங்க. அது என்னோட பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஆண்டவர் எனக்கு அழகான ஒரு பொம்பளை பிள்ளையை கொடுத்தாரு. கத்தரை நாம மகிமைப்படுவார்னு சாட்சி எழுதியிருக்காங்க. இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா? லூக்கா 16வது அதிகாரம் 15வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. என்ன கவனிங்க, ஏசப்பா சொன்ன வார்த்தை, எப்பா உங்க இருதயங்களை நான் அறிந்திருக்கிறேன்ப்பா. மனுஷருக்குள்ள மேன்மையாக எண்ணப்படுவது எதுவோ அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க, நம்ம எதெல்லாம் மேன்மைன்னு நினைக்கிறோமோ அது போற அப்பாவுடைய பார்வையில் அது அருவருப்பான். அதைத்தான் இந்த வசனத்துல அப்பா சொல்லுகிறார், அப்பா நீ மேன்மை மேன்மை மேன்மைன்னு நினைக்கிறீங்களப்பா, மனுஷருக்குள்ள மேன்மையா நினைக்கிறது எல்லாமே நான் அருவருக்கிறேன்ப்பா. மனுஷருக்குள்ள என்ன மேன்மை, என்ன மேன்மையா நினைக்கிறாங்க பார்த்தோமானா, எரேமியா 9வது அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனத்தை வாசித்தோமானா, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். சொல்லிட்டு அப்பா சொல்லுகிறார், மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டு கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நல்லா கவனிங்க, மனுஷருக்குள்ள நம்ம மேன்மை பாராட்டுறது என்ன மேன்மை பாராட்டுறோம்? இங்க தீர்க்கதரிசி அழகா சொல்லுகிறார், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டுறோம். நான் படிச்ச படிப்பு என்ன, என்னுடைய ஞானம் என்ன, என்னுடைய திறமை என்ன, ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டுறோம். 2வது பராக்கிரமன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அப்பா சொல்லுகிறார், எப்பா ஒரு நாளும் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாதுப்பா, உன் பலனை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாதுப்பா. நல்லா கவனிங்க, இப்படித்தான் ஒரு ராஜா சொன்னான், இது நான் கட்டிய என் பராக்கிரமத்தினால் நான் கட்டிய மகா பாபிலோன் அல்லவான்னு ஒருத்தன் சொன்னான். சொன்ன மறு நிமிஷம் ஆண்டவரை அடிச்சு போட்டாருங்க, புழுத்து செத்து போனான். நல்லா கவனிங்க, ஒரு நாளும் பராக்கிரமத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்டக்கூடாதுங்க. ஒரு நாளும் நம்முடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. இன்னொரு காரியத்தையும் இதே வார்த்தையில சொல்றார், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். 3வது காரியத்தை சொல்கிறார், ஐஸ்வர்யத்தை குறித்து சில பேர் மேன்மை பாராட்டுவாங்க. வேண்டாப்பா, எனக்கு இருக்கிற செல்வாக்கு என்ன, எனக்கு இருக்கிற பலன் என்ன சொல்லுவாங்கங்க. வேண்டாங்க, ஐஸ்வர்யமும் கனமும் அவரால் மட்டும்தாங்க வரணும். நல்லா கவனிங்க, இந்த ஐஸ்வர்யம், இந்த உலக ஐஸ்வர்யம் ஒரு நாளும் நம்ம கொண்டு போய் பரிசுத்த வாழ்க்கைக்கு நேரம் நடத்த முடியாதுங்க, பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க முடியாதுங்க.
இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்த ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க. ஒரு நாளும் உங்க நம்பிக்கை ஐஸ்வர்யத்து மேல போகக்கூடாது. இது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். இன்னைக்கு ஒருத்தர் கையில, நாளைக்கு ஒருத்தர் கையில. நல்லா கவனிங்க. அதைத்தான் இயேசுப்பா சொன்னாரு, எப்பா ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பது ஒட்டகமானது ஊசியின் காதுல நுழைகிறதுக்கு சமானம் பான்னாரு. ஊசியின் காது எவ்வளவு பொடிசு பாத்தீங்களா? அதுக்குள்ள எப்படிங்க ஒட்டகம் நுழைய முடியும்? அதனாலதாங்க அப்பா சொன்னாரு, ஐஸ்வர்யத்து மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களத்தான் அதை சொன்னாரு. நமக்கு நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேல நம்ம நம்பிக்கை வைக்க கூடாது. நமக்கு நிலையான ஐஸ்வர்யம் அங்க உண்டுங்க. நிலையான ஐஸ்வர்யம் அப்பாவிடத்துல உண்டு. நமக்கு நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேல வச்சிருக்கிற நம்பிக்கை வேண்டாம். அதைத்தான் அப்பா சொல்றாரு, வேண்டாம்ப்பா, ஐஸ்வர்யத்தை குறிச்சு நீ மேன்மை பாராட்ட வேண்டாம்ப்பா, அது என்னுடைய பார்வைக்கு அருவருப்பா இருக்குப்பா. நாலாவது ஒரு காரியம், சுயநீதி. சுயநீதி. லூக்கா 18வது அதிகாரத்தை நம்ம பார்த்தோமானா, லூக்கா 18வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோமானா, அங்கு ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். நல்லா கவனிங்க. 2 பேர் போறாங்க, 2 பேர் ஜெபிக்கிறாங்க. ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். பரிசேயன் என்ன சொல்றான்? உள்ள ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து அவன் சொல்லுகிறான், ஐயா, நான் நல்லபடியா என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் கரெக்டா இருக்கேன், நான் கரெக்டா நீதியா நடக்கிறேன், உம்முடைய நியாய பிரமாணத்தின்படி நான் நடக்கிறேன், நீங்க சொன்னபடி நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், என் சம்பாத்தியத்துல வாரம் 2 நாள் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்துல எல்லாம் நான் தசம பாகம் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய சுயநீதியை குறித்தே மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறான். பாருங்க, உள்ள இருந்த பரிசேயன் சொல்லுகிற வார்த்தை எல்லாமே தன்னுடைய சுயநீதி. சுயநீதியை குறித்தே ஆண்டவர்கிட்ட ஜபிக்கிறான், சுயநீதியை குறித்தே மேன்மை பாராட்டுகிறான். நல்லா கவனிங்க. வெளியில ஒருத்தன் சொல்லுகிறான், ஆயக்காரன் வெளியே நின்று வானத்துக்கும் தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல், ஆண்டவரே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும், தன் மார்பில் அடித்து கொண்டு சொல்லுகிறான். நல்லா கவனிங்க. 2 பேரையும் அப்பா காமிக்கிறார். பரிசேயனை முதலாவது காமிக்கிறார், ஆயக்காரனை அடுத்து காட்டுகிறார். பரிசேயன் சொல்லுகிற வார்த்தையில கடைசியில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நான் மற்ற அந்த ஆயக்காரனை போல நான் அல்ல. நல்லா கவனிங்க. ஆயக்காரனை போல நான் அல்லாததால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னா. நல்லா கவனிங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணி பேசலாம் ஆரம்பிச்சான். சுயநீதி. இந்த சுயநீதி ஆண்டவருக்கு அருவருப்பானது. பிலிப்பியர்ல நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலையும் நம்ம பார்த்தோமானா, அங்கு இந்த சுயநீதியை குறித்து தான் சொல்லுகிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 9வது வசனம், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். நல்லா கவனிங்க. நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனா நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தேவ பிள்ளை சொல்லுகிறார். இன்னைக்கு நமக்கு அதே தான். அப்பா சொல்லுகிற வார்த்தை அதுதான். அப்பா, சுயநீதியை நான் அருவருக்கிறேன்ப்பா. மனுஷருக்குள்ள மேன்மையா எண்ணப்படுகிற இந்த சுயநீதியை நான் அருவருக்கிறேன். இதெல்லாம் நான் விரும்பலப்பா.
நல்லா கவனிங்க. ஒரு நாள் நம்முடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாதுங்க. பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. சுயநீதியை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவருடைய பார்வைக்கு அருவருப்பு. அருவருப்பு. சரி, ரைட்டு. அப்ப தேவனுக்கு முன்பாக மேன்மையானது என்ன? அப்பா மேன்மையாய் பார்க்கிறது என்ன? நல்லா கவனிங்க. லூக்கா 15வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசித்தோமானா, லூக்கா 15வது அதிகாரம் 7வது வசனம், அது போல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. அப்ப மனுஷருக்குள்ள மேன்மையா எண்ணப்படுவதெல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பா இருக்குங்க. அப்ப ஆண்டவருக்கு பிரியமானது என்ன? தேவனுக்கு முன்பாக மேன்மையாய் காணப்படுவது என்ன? முதலாவது அப்பா பார்ப்பது ஒரு மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா எதிர்பார்ப்பது அதுதான். என் பிள்ளைங்க எந்தெந்த நிலைமையிலோ இருந்து போனாங்க, செஞ்சாங்க, அதெல்லாம் அப்பா பார்க்கல. என் பிள்ளைங்க மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாறணும்னு தான் அப்பா விரும்புகிறார். அதனாலதான் அப்பா திரும்ப திரும்ப சொல்றார், மனம் திரும்புங்க. மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஒரு மனம் திரும்பின வாழ்க்கை. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமா? அப்பா மேன்மையா பார்க்கிறது என்ன தெரியுமா? என் பிள்ளை மனம் திரும்பிட்டான், என் பிள்ளை மனம் திரும்பிட்டான். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு அதாங்க அப்பா பார்க்கிற பார்வை. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மனம் திரும்பின ஒரு அனுபவம் இருக்கா? மறுபடி 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 விழுந்து விழுந்து எந்திரிக்கிற வாழ்க்கை இருக்கா? என் பிள்ளைங்க மனம் திரும்பி என் பிள்ளைகளை போல வாழணும். இது அப்பா மேன்மையாய் பார்க்கிறார். அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். லூக்கா 16வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்த்தோமானா, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். நல்லா கவனிங்க. முதலாவது அப்பா விரும்புகிற மேன்மையான காரியம் ஒரு மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை. இரண்டாவது அப்பா விரும்புகிற காரியம் ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை. ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை அப்பா விரும்புகிறார். அதை மேன்மையாய் கருதுகிறார். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு உண்மை வேணுங்க. உண்மை வேணும். என்ன கவனிங்க. அப்பா நிறைய இடங்கள்ல சொல்லி இருக்கிறாரு. ஒரு மனுஷன் தூர பிரயாணம் போகும்போது பாருங்க, தன்னிடத்துல இருந்தவங்களுக்கு தாளந்துகளை கொடுக்கிறார். ஒருவருக்கு 5 தாளந்தை கொடுக்கிறார், ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்து, அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரிவா கொடுக்கிறார். அந்த 1 தாளந்தை வாங்கினவன், மற்றவங்கெல்லாம் அதை சம்பாதிச்சு டபுள் ஆக்கிட்டாங்க. அந்த 1 தாளந்தை வாங்கினவன் அதை அப்படியே மண்ணில் புதைச்சி வச்சுட்டாங்க. தாளத்தை தாளந்தை பயன்படுத்தல. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபையை கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. எத்தனையோ திறமைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த திறமைகளை ஆண்டவருக்காக பயன்படுத்தணும். இந்த திறமைகளை நீங்க பயன்படுத்தலைன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்க வாழ்க்கை உண்மை இல்லாத வாழ்க்கையாய் மாறிடும். உங்க திறமையை பயன்படுத்துங்க. அதை பயன்படுத்தி ராஜா வரும்போது அப்பாவுக்கு முன்பாக நம்ம அதை காணப்படணும். அப்பா சொல்லணும், உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனேன்னு சொல்லணும். நீ கொஞ்சத்துல உண்மையாய் இருந்தாய், உன்னை நான் அநேகத்திற்கு அதிகாரியாய் வைப்பேன்னு சொல்லணுங்க. அந்த உண்மை வேணுங்க.
அப்பாவுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்து உண்மையுள்ளவர்களாய் காணப்படணும். இது அப்பா மேன்மையாய் பார்க்கிறாருங்க. கவனிங்க, சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில இது ஒரு தடுமாற்றங்கள் வரும். அப்பாவிடத்துல கேட்கணும், அப்பா நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லும்போது அப்பா உதவி செய்வா. அதனாலதான் வேதம் கூறுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும். நல்லா கவனிங்க, அப்பா நமக்கு உதவி செய்வார், உதவி செய்வார். உண்மையாய் நடக்க நமக்கு உதவி செய்வார். நம்முடைய தாளந்துகளை பயன்படுத்த நமக்கு உதவி செய்வார். எங்க நிக்கணும், எப்படி பேசணும், என்ன செய்யணும் அப்பா கற்றுக் கொடுப்பார். ஒரு அனுகூலமான ஒத்தாசைகளை ஆண்டவர் அனுப்புவார். நல்லா கவனிங்க, இந்த உண்மையுள்ள வாழ்க்கை அப்பா விரும்புறாருங்க. அதை மேன்மையாய் பார்க்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக அது மேன்மையாக காணப்படுதுங்க. முதலாவது நம்ம பார்ப்போம், மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை. ரெண்டாவது உண்மையுள்ள வாழ்க்கை. மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், யோபு 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசித்தோமானா அங்கு யோபுவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. யோபுவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எப்பா அந்த மனுஷன் உத்தமனாய் காணப்பட்டான், அவன் சன்மார்க்கனாய் காணப்பட்டான், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனாய் காணப்பட்டான். கவனிங்க, இந்த வாழ்க்கை தாங்க அப்பாவுக்கு பிரியமான வாழ்க்கை. இதை மேன்மையாய் அப்பா பார்க்கிறாருங்க. உலகத்துல எத்தனையோ கோடான கோடி பேர் இருந்தாலும் யார் ஆண்டவருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற தேவ பிள்ளைங்க யாரோ அவங்க மேலதாங்க அப்பா எப்பொழுதும் நினைவாய் இருக்கிறார், பிரியமாய் இருக்கிறார். எவ்வளவோ கோடி பேர் இருந்தாலும் அப்பாவுடைய கண்களுக்கு அவங்கெல்லாம் தெரியாதுங்க. யார் யார் அவருக்கு நடுங்கி அவர்களுடைய வசனத்துக்கு நடுங்கி கீழ்ப்படிந்து பயப்படுறாங்களோ, அவருடைய வார்த்தைக்கு நடுங்குறாங்களோ அவங்க மேலதாங்க அப்பா பிரியமா இருக்கிறாரு. யோபு பாருங்க, என்னதான் காரியம் நடந்தாலும், என்னதான் தன்னை சுத்தி ஆளுக்கள் வித்தியாசமாய் காணப்பட்டாலும் அவர்களுக்கு மத்தியில உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்தார். அவர்களுக்கு மத்தியில சன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தார். தன்னை சுத்தி இருந்த எல்லா துன்மார்க்கர் நடுவில் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷராய் காணப்பட்டார். இன்னைக்கு இதை போல வாழணும்னு தாங்க அப்பா விரும்புகிறார். இதை போல வாழணும் தான் விரும்புகிறார். நம்மளை சுத்தி எப்படி எப்படியோ ஆட்கள் இருக்கலாம். அதனால தாங்க ஏசாயா தீர்க்கதரிசி அழகா ஏசாயா 6வது அதிகாரத்துல அழகா சொல்லி இருக்கிறாரு, ஐயா நான் அசுத்த உதடுள்ள மனுஷையா, அசுத்த உதடுள்ள மனுஷர்கள் மத்தியில நான் வாசம் பண்ணுகிறேன். யா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை பார்த்தீங்களா? என்னை சுத்தில அசுத்த உதடுகள் உள்ள மனுஷங்க தாங்க வாசம் பண்றாங்க. அவங்க மத்தியில தான்ப்பா நான் இருக்கிறேன் சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அந்த தீர்க்கதரிசியினுடைய நாவை தொட்டி அப்ப பரிசுத்தமாக்குகிறார். அதுக்கப்புறம் பாருங்க, அவருடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்படியே ஆணித்தரமாய் நிறைவேற ஆரம்பித்தன. தேவ பிள்ளைகளாகிய நம்மளை அப்படித்தாங்க பார்க்கிறாரு. அப்பா யோபுவை போல நீ வாழணும்பா, அந்த நோவாவை போல வாழணும்பா. நோவாவை குறித்தும் யோபுவை குறித்து சொன்னது போலவே நோவாவை குறித்தும் சொல்லுகிறார். அவன் உத்தமன், அவனுக்கு தேவனுக்கு பயந்த மனுஷன்.
அதனாலதான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ அப்பாவுடைய பிரியம் நம்ம மேல இருக்குங்க. அப்பா அதை மேன்மையா பார்க்கிறார். நம்ம பார்க்கிற மாதிரி மனுஷருக்குள்ள மேன்மையா எண்ணப்படுவது எல்லாம் அப்பாவுக்கு முன்பாக அருவருப்பு. ஆனா ஆண்டவர் பார்க்கிற பார்வை ஒரு மனம் திரும்பின வாழ்க்கை, மனம் திரும்பி பிள்ளையை போல மாறுகிற வாழ்க்கை, அது அப்பா மேன்மையாய் பார்க்கிறார். ஒரு உண்மையுள்ள ஒரு கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கைய அப்பா மேன்மையாய் பார்க்கிறார். உலகத்துல மற்றவங்க எப்படி வாழ்ந்தாலும் சரி, ஒரு சகிப்புத்தன்மையோடு ஆண்டவருக்கு முன்பாக ஒரு பயந்து உத்தமமாய் உண்மையாய் ஆண்டவருக்கு முன்பாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு சன்மார்க்கமாய் வாழ்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை தாங்க ஆண்டவர் விரும்புகிறார். இதை மேன்மையா பார்க்கிறார். நான்காவது ஒரு காரியம், அப்பாவுடைய நேசம் நம்ம மேல இருக்குங்க. அதனாலதாங்க யோவான் 21வது அதிகாரத்துல பேதுருவை பார்த்து மாறி மாறி சொல்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என் மேல் அன்பாய் இருக்கிறாயா? தேவ பிள்ளைங்க மேல அப்பா காட்டுற மேன்மையான ஒரு அன்பு என்ன தெரியுமா? யாரெல்லாம் அவரை அதிகமாய் நேசிக்கிறோமோ அவர்கள் மேல அப்பா பிரியமா இருக்கிறார். அதை மேன்மையா எண்ணுகிறார், அதை மேன்மையா பார்க்கிறாருங்க. நீங்களும் நானும் அப்பாவை நேசிக்கிறவர்களாய் காணப்படணும். அப்பாவிடத்துல முழு இருதயத்தோட முழு சிந்தனையோட அப்பா முழு ஆத்மாவோட முழு பலத்தோட அன்பு கூறுகிறவர்களாய் காணப்படணும். நம்ம அன்பு கூற நம்ம மேல என்னென்ன பாவங்கள் இருந்துச்சோ அத்தனையும் அப்பா மன்னித்து மறந்துடுவாருங்க. நம்ம புது சிருஷ்டியாய் மறுபடியும் உண்டாக்குவார். அதனாலதான் அப்பா சொன்ன வார்த்தை, மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது எதுவோ அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாயிருக்கிறது. ஒரு நாளும் இந்த அருவருப்பான காரியங்கள் நமக்கு வேண்டாங்க. ஏசப்பாவை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு மேன்மையான காரியம் நம்ம இடத்துல காணப்படணும். செபிக்கும்படி கண்களை மூடுவோமா? தகப்பனை, நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் உமக்கு முன்பாக மேன்மையானவைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஒரு மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை, பிள்ளைகளை போல மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ கிருபை செய்யுங்கப்பா. ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை, ஒரு கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஒரு யோபுவை போல அப்பா, என்னதான் துன்மார்க்கர் மத்தியில தீவினை செய்கிறவர்கள் மத்தியில நாங்கள் வாழ்ந்தாலும் நாங்கள் உமக்கு பயந்தவர்களாய், உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய், உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் எப்பொழுதும் காணப்படும்படி, உத்தமமும் உண்மையும் உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படும்படி கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உண்மை நேசிக்கிற நேசத்துல எப்போது நாங்கள் மயங்கி இருக்கும்படி கிருபை செய்யுங்கப்பா. இந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9434308050. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27,
பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850.